பறக்க முயற்சி பண்ணிட்டு ஒரு ஃப்ளைட்டை முன்னேற விடாமல் எதிர்காத்து பலமாக அடிக்கும். கிராவிட்டி கூட அதை கீழே பிடிச்சி இழுக்கும். ஆனாலும் அந்த ஃப்ளைட் தனக்குள்ள ஒரு த்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதை தன்னோட விங்ஸில் லிஃப்டாக மாற்றி வானத்தில் ரொம்ப உயரமாக பறக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தோட பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் உங்களால் முடியாதுன்னு சொன்ன போகும் தங்களோட மனசுக்குள்ள ஒரு த்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் வானத்தில் ரொம்ப உயரத்தில் பறக்க வைக்கிற ஃப்ளைட்டை கண்டுபிடிச்ச ரைட் பிரதர்ஸை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓஹாயோ ஒரு சர்ச்சோட பிஷப்பா இருக்கிற மில்டன் அப்படிங்கிறவர் தன்னோட 2 பசங்களுக்காக மூங்கிலால் செஞ்ச ஒரு பொம்மையை வாங்கிட்டு வர்றாரு. இந்த பொம்மைக்கு மேல் பகுதியில் ஒரு பேப்பரால் செஞ்ச ப்ரப்பலரும் அதை பவர் பண்ணுறதுக்கு ஒரு ரப்பர் பேண்டும் இருக்கும். இப்போ நம்ம இந்த ப்ரப்பலரை சுற்றி விடும்போது அந்த ரப்பர் பேண்டில் பவர் கிடச்சி இப்போ இந்த பொம்மையை ரிலீஸ் பண்ணும்போது அது மேலே பறக்க ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட அந்த பொம்மையை வாங்குற அந்த சின்ன பசங்க 11 வயதான வில்பர் ரைட், அப்புறம் 7 வயதான ஆர்வில் ரைட். அப்போ இருந்த மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி மில்டன் ரைட் தன்னோட பசங்க படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எதிர்பார்த்ததே கிடையாது. அதுக்கு பதிலாக அவர் எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்கணும், கூடவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதில் வர ரிசல்ட் மூலமாக யோசிச்சு ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த விஷயம் தான் காலேஜுக்கே போகாத ரைட் பிரதர்ஸோட கனவுகளுக்கு ரெக்கைகளை கொடுத்து அவங்கள ஃப்ளைட் கண்டுபிடிக்க வச்சது. 1885 ஐஸ் ஸ்கேட்டிங் விளையாடும்போது வில்பர் ரைட்டுக்கு பெரிய அளவில் அடிப்படுது. இதனால உலக புகழ்பெற்ற 7 யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கலாம்னு நினைச்ச வில்பர் ரைட் 3 வருஷம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருச்சு. ஆனால் அவருக்கு இந்த ஒரு ஆக்ஷன் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு ஃப்ளைட் இருந்திருக்குமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்க வில்பர் ரைட் நிறைய புத்தகங்களை படிக்கிறாரு. அது மூலமாக ஃபிசிக்ஸ், என்ஜினியரிங், ஏரோடைனமிக்ஸ்னு பல விஷயங்களை அறிவு வளர்த்துக்கிறாரு. பின்னாட்களில் மெதுவாக தேறி வந்த வில்பர் ரைட்டும் ஆர்வில் ரைட்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை அப்போ நோட் பண்ணுறாங்க. 1890கள் தொடங்கி அப்போ இருந்த அமெரிக்கர்கள் எல்லாருமே சைக்கிள் வாங்கி ஓட்டுறத ஒரு ஹாபியாக வச்சுருந்தாங்க. இதை கவனிச்ச ரைட் பிரதர்ஸ் 1892 சின்னதாக ஒரு சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற கடையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதை சைக்கிள் தயாரிக்கிற ஒரு கம்பெனியாக மாற்றுறாங்க. இதன் மூலமாக அவங்க பின்னாட்களில் பண்ண போகிற ஆராய்ச்சிக்கு தேவையான காசும் கிடைக்கும், கூடவே நாலேஜும் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அவங்க நம்பின மாதிரியே அவங்களுக்கு செயின்ஸ் பற்றியும், கியர்ஸ் பற்றியும், மோஷன் சயின்ஸ் பற்றியும் ஒரு நல்ல அறிவு அது கொடுத்துச்சு. இந்த ஒரு சைக்கிள் ஷாப் தான் பின்னாடி அவங்களோட ஆராய்ச்சி கூடமாகவே மாறிச்சு. காற்றை விட இடம் அதிகமாக இருக்கிற ஒரு பொருளை மனுஷனால காற்றுல பறக்க வைக்கவே முடியாது. இது உலகத்தோட தலை சிறந்த அறிவியல் கூடமாக இருக்கிற ராயல் சொசைட்டியோட பிரசிடெண்டாக இருக்கிற லார்ட் கெல்வின் சொன்னார். இவர் சொன்னதை பல சயின்டிஸ்ட்டும் இன்ஜினியர்ஸும் அப்படியே நம்பி கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜெர்மனியை சேர்ந்த ஓட்டோ லிலியன்தல் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் 1891 1896 வரைக்கும் 2000க்கும் அதிகமான கிளைடர் டைப் விமானங்களை பறக்க வச்சுட்டு இருந்தார். அந்த விமானங்களில் பறக்கும் போதே தன்னோட உடல் எடையை 2 பக்கம் மாற்றுறது மூலமாக அந்த ஃப்ளைட்டை அவர் கண்ட்ரோல் பண்ணவும் செஞ்சார். இது மூலமாக வானத்தில் பறக்கும் போதே நம்மளால் ஒரு ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தார். ஆனால் எதிர்பாராதமாக 1896 ஒரு கிளைடரை டெஸ்ட் பண்ணும்போது 50 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்து அவர் இறந்து போகிறார். கெல்வின் மாதிரியான பெரிய சயின்டிஸ்ட் சொன்ன கருத்துக்களை புறக்கணிச்சுட்டு ஓட்டு மாதிரியானவங்களோட பாதையை தேர்ந்தெடுத்த ரைட் பிரதர்ஸ் 1900 வருஷத்தில் கிட்டிஹாக் அப்படிங்கிற இடத்துல தன்னோட முதல் கிளைடரை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த கிளைடர் பறக்கலை, கூடவே அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருந்த நிறைய பேர் இந்த ஃப்ளைட்டை பறக்க வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் வேணும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் ரைட் பிரதர்ஸ் மட்டும் இன்ஜினை தாண்டி இந்த ஃப்ளைட்டை மேலே கீழே, ரைட் லெஃப்ட், டில்ட் ரைட் டில்ட் லெஃப்ட்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்பினாங்க. இது ஓட்டோட மரணம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம். இப்போ அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்க இந்த கிளைடரும் அதையே அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. ரைட் பிரதர்ஸ் தங்களோட ஃபர்ஸ்ட் கிளைடரை செய்கிறதுக்கான கால்குலேஷன்ஸையும் டிசைன்ஸையும் ஓட்டு மாதிரியானவங்களோட ரிசர்ச்லேருந்து எடுத்தாங்க. ஆனால் அவங்களோட இந்த ஃபெயிலியர் ஆல்ரெடி இருக்கிற ஏரோடைனமிக்ஸ் பற்றின தகவல்கள் எல்லாம் தப்பாகவும் முழுமையடையாகவும் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துச்சு. ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஆராய்ச்சி மனப்பான்மையில் இருந்த ரைட் பிரதர்ஸ் இந்த டேட்டாக்களை சரி பார்க்கறதுக்காகவும் தாங்களே ஒரு புது ஏரோடைனமிக் டேட்டா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மரத்தாலான சின்ன விண்ட் டனலை பில்ட் பண்ணுறாங்க. இந்த விண்ட் டனல் அப்படிங்கிறது காற்று வேகமாக மூவ் ஆகக்கூடிய ஒரு குழாய் மாதிரியான செட்டப். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு ஃப்ளைட்டோட மாதிரியை வைக்கும்போது அதில் எங்கன்னா அதிகமான ஃபோர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத காட்டும். இன்றைக்கும் இந்த விண்ட் டனலை கார், பைக் மாதிரியான பொருட்களோட ஏரோடைனமிக்ஸை செக் பண்ணுறதுக்காகவும் ஃப்ளைட்டோட மாதிரிகளை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இப்படிப்பட்ட விண்ட் டனல் மூலமாக 200க்கும் மேற்பட்ட ஃப்ளைட்டோட விங்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்த ரைட் பிரதர்ஸ் இன்றைக்கி பயன்படுத்திட்டு இருக்க ஃப்ளைட்டோட விங்ஸுக்கும் தேவையான பல ஏரோடைனமிக் டேட்டாவை அன்னைக்கே அந்த உலகத்துக்கு கொடுத்துருந்தாங்க. இவங்களோட ஆராய்ச்சியோட முடிவா 1902 முழுசா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிளைடரை தயாரித்து அது 50 அடி உயரத்துக்கு 26 நொடிகள் பறக்க வைக்கிறாங்க. இப்படி வானத்தில் பறக்கும் போதே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிளைடர் கண்டிப்பாக மனுஷங்க பறக்கிறதுக்கு ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க அடுத்த அடியை எடுத்து வைக்கிறாங்க. எதிர்காத்து அடிக்கும் போது பறக்கிற அந்த கிளைடர் இந்த காற்றை மட்டுமே நம்பி இருக்காம இது தன்னாலே பறக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண ரைட் பிரதர்ஸ் இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினை பொருத்தி இதை ஃப்ளைட்டாக மாற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் இவங்க இந்த கிளைடரில் பொருத்த போகிற இன்ஜின் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணும். அப்போ தான் இது வானத்தில் பறக்கும்போது அதிக த்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி இந்த ஃப்ளைட்டை பறக்க வைக்கும். இப்படிப்பட்ட ஒரு என்ஜினை உருவாக்குறதுக்காக சார்லஸ் டெய்லர் அப்படிங்கிற மெக்கானிக்கை அவங்க நினைக்கிறாங்க.
இவங்க கேட்ட மாதிரியே சார்லஸும் ஒரு லைட் வெயிட்டான 12 ஹார்ஸ் பவர் கொடுக்குற ஒரு இன்ஜினை தயாரிச்சு கொடுக்குறாரு. இப்போ இவங்களோட ஃப்ளைட் விண்ணில் சீரிப்பாய் ரெடியாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க சால்வ் பண்ண வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனை இங்கே இருக்குது. என்னதான் பவர்ஃபுல் இன்ஜின் இவங்ககிட்ட இருந்தாலும் இந்த இன்ஜினோட பவரை பயன்படுத்தி தன்னை இழுத்து வர காற்றை பின்னாடி புஷ் பண்ணி ஒரு த்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொப்பலர் இருந்தால் மட்டுமே இந்த ஃப்ளைட் மேலே பறக்கும். ஆனால் 1903 கப்பலுக்கான ப்ரொப்பலர் மட்டுமே இருந்துச்சு. இந்த ப்ரொப்பலர் கண்டிப்பாக காற்றை பின்னாடி புஷ் பண்ணி த்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணாது அப்படிங்கிறது ரைட் பிரதர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். இதனால இந்த ஃப்ளைட்டுக்கு தேவையான ப்ரொப்பலரை தாங்களே உருவாக்கணும்னு நினச்ச ரைட் பிரதர்ஸ் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டோட விங்ஸும் காற்றை கீழே தள்ளி தான் மேலே போகுது, அதே மாதிரி இந்த ப்ரொப்பலரும் காற்றை பின்னாடி தள்ளி தான் முன்னாடி போக போகுது. அப்போது 2 டிசைனும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த ரைட் பிரதர்ஸ் இந்த விங்ஸோட டிசைனை எடுத்து அப்படியே இந்த ப்ரொப்பலரில் அப்ளை பண்ணுறாங்க. அடுத்ததாக இவங்களே கையால் செஞ்ச ஒரு ப்ரொப்பலர் எடுத்து இவங்க இன்ஜினில் பொருத்தி அதை சுத்த விடுறாங்க. அதுவும் வேகமாக சுத்த ஆரம்பிக்குது. 1903 டிசம்பர் 17 கிட்டி ஹாக் இந்த உலகத்தோட முதல் கண்ட்ரோலபுள் என்ஜின் பவர்டு ஃப்ளைட் 12 செகண்டுக்கு ஆர்வில் ரைட்னாலையும் 59 செகண்டுக்கு வில்பர் ரைட்னாலையும் வெற்றிகரமாக பறக்க விடப்படுது. ஆனால் அப்போ இருந்த சூழலில் நிறைய பேர் ஃப்ளைட் பற்றின ஆராய்ச்சி இருந்ததால் ஒருத்தவங்களோட கண்டுபிடிப்பு எடுத்து இன்னொருத்தவங்க பேட்டர்ன் பண்ணிக்கிறது ரொம்பவே சாதாரணமாக இருந்துச்சு. அதனாலே ரைட் பிரதர்ஸ் ரொம்ப நாளைக்கு தன்னோட கண்டுபிடிப்பான இந்த ஃப்ளைட்டை வெளிக்காட்டது. ஆனால் அதுக்கப்புறமா 1904 தங்களோட 2வது ஃப்ளைட்டான ரைட் ஃப்ளையர் 2வையும் 1905 ரைட் ஃப்ளையர் 3ஐயும் வானத்தில் பறக்க விடுறாங்க. இந்த ரைட் ஃப்ளையர் 3 வானத்தில் 39 நிமிடங்களும் 24 மைல்களும் கடந்து சாதனை படைச்சது. ஆனால் இவங்களோட இந்த சாதனையை அப்போ யாருமே ஏற்றுக்க தயாராக இல்லை. ஒரு சாதாரண சைக்கிள் கடை வச்சிருக்க பசங்க எப்படி ஒரு இன்ஜின் பவர்டு ஃப்ளைட்டை உருவாக்க முடியும்னு சொல்லி அப்போ இருந்த எல்லாரும் அவங்களோட கண்டுபிடிப்பை நிராகரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் தங்களோட கண்டுபிடிப்பான 3 ஆக்சிஸ் கண்ட்ரோல் சிஸ்டமுக்கு பேட்டர்ன் வாங்க நினைச்ச ரைட் பிரதர்ஸ் ஒரு பெரிய சட்ட போராட்டமே நிகழ்த்திட்டு இருந்தாங்க. அதனால தங்களோட கண்டுபிடிப்பை எடுத்துகிட்டு போய் அமெரிக்க ஆர்மிக்கு கொடுத்தப்போ அங்கேயும் அவங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிச்சு. படிக்காத 2 பசங்க பண்ண இந்த ஃப்ளைட்டை அமெரிக்க ஆர்மி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரிஜெக்ட் பண்ணாங்க. இந்த சூழ்நிலையில் தன்னோட சொந்த நாடான அமெரிக்கா காட்டாத ஆர்வத்தை இன்னொரு நாடான பிரான்ஸ் காட்டுது. இதனால 1908 இவங்க பிரான்ஸுக்கு போகிறாங்க. அங்கே ஒரே நாள் நைட்டில் இவங்களோட புகழ் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்படுது. 1909 யூகேல ரைட் ஏவியேஷன் சிண்டிகேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி ஆரம்பிச்சு அது மூலமாக நிறைய இடத்துக்கு ஃப்ளைட்டை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அமெரிக்கா இவங்களோட ஃப்ளைட் மேலே ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கும். இதனால தங்களோட ஃப்ளைட்டை டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக அமெரிக்கன் ஆஃபீஸரான லெப்டினன்ட் தாமஸ் அப்படிங்கிற ஏற்றிக்கிட்டு வானத்தில் பறக்கிறாரு ஆர்வில் ரைட். அப்போது எதிர்பாராத விதமாக கண்ட்ரோல் மிஸ் ஆகி அந்த இடத்துல ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுது. இதில் லெப்டினன்ட் அங்கேயே இறந்து போயிடுறாரு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஆர்வில் பெரிய அடியோட தப்பிச்சிருக்காரு. என்னதான் அந்த டெஸ்ட் ஒரு பெரிய விபத்தாக முடிஞ்சிருந்தாலும் ஃப்ளைட்ஸோட பொட்டன்ஷியலை உணர்ந்த அமெரிக்கா ரைட் பிரதர்ஸ் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க. 1909 1912 வரைக்கும் இவங்க தங்களோட கம்பெனி மூலமாக பல விமானங்களை செஞ்சு வெவ்வேறு இடங்களுக்கு வித்துட்டு இருக்காங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. 1912 ரொம்பவே இனோவேட்டிவாகவும் தைரியமாகவும் இருக்கிற வில்பர் ரைட் டைஃபாய்டுனால இறந்து போயிடுறாரு. தன்னோட அண்ணனான வில்பர் ரைட் இறந்த சோகத்திலேயே ஆர்வில் ரைட் அதுக்கப்புறமா பெருசாக எந்த கண்டுபிடிப்புலையும் கண்டுபிடிக்காம தன்னோட கம்பெனியை நடத்துறதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இப்படி தன்னோட நிறுவனத்து மேலே அதிக கவனம் செலுத்திட்டு இருந்தாலும் பிறந்ததுலேருந்தே கண்டுபிடிப்பாளராக இருக்கிற ஆர்வில் ரைட்டுக்கு பிஸ்னஸ் பெருசாக கை கொடுக்கல. அதனாலேயே தன்னோட காம்படிட்டராக இருக்கிற கிளென் மார்டின் அப்படிங்கிற கம்பெனிக்கு 1915 $250,000 தன்னோட கம்பெனியை விற்கிறாரு ஆர்வில் ரைட். 1929 ரைட் மார்டின் அப்படின்னு பேர் மாற்றப்பட்டு இன்னைக்கும் இந்த கம்பெனி ராணுவத்துக்கு தேவையான பல விமானங்களை தயாரித்து கொடுத்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமா ஏவியேஷன் பிஸ்னஸ்குள்ளே வராத ஆர்வில் ரைட் உலக போரில் தன்னோட கண்டுபிடிப்புகளோட வெளிப்பாடாக இருக்கிற பல விமானங்கள் பயன்படுத்தப்படுறதை பார்க்குறாரு. கூடவே தான் கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை விட 10 மடங்கு வேகமாக போகிற ஃப்ளைட்டை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஆர்வில் ரைட் 1948 ஜனவரி 30 அன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடாரு. இப்படி இறந்து போனவரை தன்னோட அண்ணனான வில்பர் ரைட் பக்கத்திலேயே புதைக்கிறாங்க. 1903 ரைட் பிரதர்ஸ் தயாரித்த ஃப்ளைட்ல இருந்து ஒரு சின்ன மரத்துண்டு எடுத்து 1969 நிலாவுக்கு போன நீல் ஆம்ஸ்ட்ராங் அதை நிலாவில் வச்சுட்டு வந்தாங்க. இதனால அவங்களோட புகழை நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒரு சின்ன மூங்கில் பொம்மையில் ஆரம்பிச்சு நிலா வரைக்கும் போன இவங்களோட பயணம் பல தடைகள் நிறைஞ்சதாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரு பறவை மாதிரி கிழிச்சு வானத்தில் உயர பறந்த இந்த ரைட் பிரதர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க.